பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்தில் தின தியானத்திற்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் திரியேக கடவுளின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. எங்கள் தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, இந்த புதிய நாளின் காலை வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உடைய மகா பரிசுத்த ஆலயத்திலே உம்மை நோக்கி தொழுது கொள்ளும்படியாய், உம்மை போற்றும்படியாய், உம்மை வணங்கும்படியாய் கடவுள் தந்த இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும், வருகிறவர்களை துரிதமாக அழைத்து வாரும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஆராதனை கீதங்களில் 87வது பாடல் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே பாடலில் 4 சரணங்களை பாடுவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதமே பரவசமே, பரனே அருளே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே, பரனே அருளே வரம் பொருளே. தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல் நீந்தளித்தீர். தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல் நீந்தளித்தீர். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது என்னையா புது பலத்தா, புதிய கிருபை புது கவியா, புது என்னையா புது பலத்தா, புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலை சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலை சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே யா, உந்தன் உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி
அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன் தாங்குகிறீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன் தாங்குகிறீர். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையா என்னை தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையா என்னை தேற்றிடுதே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் உள்ளம் பொங்குதே. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கிருபையாய் வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளின் கிருபைக்காக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு மோசே சொன்னார், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட வரவில்லை என்று சொன்னால் இந்த இடத்தை விட்டு என்னை போக விடாதிரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்படி ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்துகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தயவுள்ளவர், கர்த்தர் இரக்கம் மிகுந்தவர், கர்த்தர் தீங்குக்கு மனசாபப்படுகிறவர். கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை அவர் நோக்கி பார்க்கிறார் என்று சங்கீத புத்தகத்தில் நம்ம வாசித்து வந்த நாளிலும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருப்பதுக்காய் ஆண்டவரை சோத்தரிப்போம். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமங்களை சொல்லி அவருடைய மகத்துவங்களை சொல்லி ஆண்டவரை துதிப்போம். அவர் நம்மை வாழ வைக்கிற கடவுள், நம்மை விடுவிக்கிற கடவுள், நம்மை குணமாக்குகிற கடவுள். தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு உதவி வரும் ஒத்தாசையாக பர்வதமாக இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருப்பதற்காக நம்முடைய உள்ளத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, நீர் மனதுருக்கம் மிகுந்தவர், தயவுள்ளவர், மன்னிக்கிற தெய்வம், எங்கள் காயங்களை கட்டுகிறவர். ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். அப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்களை காக்கிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, புயலை அடக்கி கொந்தளிக்கிற கடலை அமைதிப்படுத்துகிறவரே, எங்கள் வாழ்விலும் எழுமி நிற்கிற புயலையும் ஆண்டவரை இறைச்சலையும் ஆண்டவர் அடக்கி அமர பண்ணும்படியாய் உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளின் கிருபையினால் எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையிலே குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். திருமணமாகி பல ஆண்டுகளாகிறது, குழந்தை பேருக்காய் காத்திருக்கிற அநேகர் உண்டு. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அநேகருடைய வாழ்க்கையில் முந்தைய நாட்களிலே அற்புதம் செய்திருக்கிறார். நம்முடைய திருச்சபையின் சகோதர சகோதரிகள், ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, பிள்ளை பெற செய்ய போகிறவர், நான் அதை தடுப்பேனோ என்று சொல்லுகிற ஆண்டவர் கர்ப்பத்தின் கனிகளை தொடும்படியாய் திருமணமாகி குழந்தை பேரு காத்திருக்கிற திருச்சபை குடும்பங்களை கடவுள் சந்திக்க முடியாது. யாராவது ஒருவர் பாரத்தோடு செபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபையில் குழந்தை பேருக்காய் நெடுநாளாய் காத்திருக்கிறவருடைய கர்ப்பத்தின் கனியை தொடப்போகுதுக்காய் அற்புதம் செய்ய போகுதுக்காய் விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யும்படியாய், கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய், அவருடைய வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். திரு ஜெயமனோகரன், திரு டி ஜெபராஜ், டி ஜெபஸ்டின், எஸ் ஜர்மையா, டி ஜெயராஜ், பிரதீப் குமார், ஜெய்சிங், ஜான் ராஜ்குமார் ஜெயஸ்தாசன், ஜான்சன் ஜாகர், எஸ் ஜான்சன், இந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஜெயமனோகரன், ஜெபராஜ், செபஸ்டின், ஜெர்மையா, பிரதீப் குமார், ஜெய்சிங், ஜான் ராஜ்குமார் ஜெயஸ்தாசன், ஜான்சன் ஜாகர், எஸ் ஜான்சன், யாராவது ஒருவர் இந்த குடும்பங்களை மனதில் வைத்து அவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆமென். ஸ்தோத்திரம்
ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களில் நன்மை செய்ய போவதுக்காய் ஆசீர்வதித்து வழிநடத்த போவதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அத்தியாயம் 59-60 வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த தவக்கால தியானத்திற்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் மீண்டுமாக திரியேக கடவுளின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் விழுதுகள் பார்க்குறீங்க? மன்னிப்பின் இறைவேண்டல். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, மார்ச் மாதம் 14ஆம் தேதி இன்றைக்கு இந்த நாளுக்குரிய ஒரு சிறப்பு நேஷ்னல் ரைட் டவுன் யுவர் ஸ்டோரி டே. தேசிய அளவில் உங்களுடைய கதைகளை அல்லது உங்கள் வாழ்க்கையை எழுத பழக வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை இந்த நாள் தருகிறது. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மோடு கூடவே முடிந்து விடுகிற ஒன்றாக இல்லாமல் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டும், கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நினைவிலே மிட்சி அப்படின்றவங்க 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஒரு நாளை அவர்கள் அனுசரிக்க வழிவகை செய்தார்கள். அவங்க ஒரு நிறுவனர், எழுத்தாளர், கலைஞர், மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற நினைவிலே சிந்தனையிலே அவர்கள் இந்த நாளை கொண்டு வந்தாங்க. நேஷ்னல் டேஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. அதன்படி என் வாழ்க்கையில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. பேனா எடுத்து பேப்பர் பிடிச்சி எழுத ஆரம்பித்தா தான் நம்முடைய வாழ்வினுடைய சுவாரஸ்யங்களை நம்மால் நினைவு கூற முடியும். அப்படி அதை நாம் எழுதி வைக்கின்ற பொழுது வருங்கால தலைமுறையினருக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம பேச கேட்டிருப்போம், எங்கள் முன்னோர்கள் பினாங்கிலேருந்து வந்தவங்க, அப்படி வெளிநாட்டில் இருந்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாளடைவில் அந்த செய்தி அந்த தலைமுறையோடு நின்றுடும். அதை எழுதி வைக்கிற பொழுது நிச்சயமாக அடுத்த தலைமுறையினருக்கு குடும்பத்தை குறித்த வரலாறு பழக்குவதற்கு இந்த நாள் நமக்கு சிந்தனையை தருகிறது. மன்னிப்பின் இறைவேண்டல். திருச்சபை என்பது துன்பங்களும் எதிர்ப்புகளும் தாக்குதல்களும் ஒடுக்குதல்களும் நிறைந்த சூழலிலே தான் திருச்சபை இந்த மண்ணிலே ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உருவாகின முதல் திருச்சபை என்பது பல்வேறு விதமான எதிர்ப்புகள், துன்பங்கள், கடினப்பாடுகள் மத்தியிலே தான் உருவானது. அப்படி உருவான திருச்சபையினுடைய முதல் மறைசாட்சியாக, இரத்த சாட்சியாக மரித்தவர் தான் புனித ஸ்தேவான் என்று அழைக்கப்படுகின்றவர். அன்பானவர்களே, பொதுவாக மன்னிப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ஞாபகத்துக்கு வர்றது சொல்கிறது என்னென்னா, ஏசாமி சிலுவையில் மன்னிச்சாரு அப்படின்னு சொல்லி. அதே போல தான் இவர்கள் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி ஜெபித்தவர் இந்த ஸ்தேவான். எருசலேமிலே பிறந்தவர். கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 34 வரை அவருடைய காலங்களாக திருச்சபை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு திருச்சபை பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளானது என்று சொன்னேன். அப்படி உருவான திருச்சபையில் இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி, ஒன்றாக பகிர்ந்து, ஒன்றாக வாழ்ந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்படி புதிதாக உருவாக்கப்பட்ட திருச்சபையில் கிரேக்க மொழி பேசுகிறவங்க, எபிரேய மொழி பேசுகிறவங்கன்னு ஒரு 2 குரூப் அப்படி திருச்சபையில் சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த 12 அப்போஸ்தலர்கள் 11 பேர் கடவுளுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. மத்தியாஸ் பிறகு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இவங்க அந்த திருப்பணியை செய்யும்போது இவங்களுடைய ஃபோக்கஸ் ஊழியத்தில் மட்டும்தான் இருக்குது. ஒரு முறை எருசலேம் சங்கம் கூடுகிற பொழுது கிரேக்க மொழி பேசுகிறவங்க, எபிரேய மொழி பேசுகிற பெண்கள், அதாவது விடோஸ் இடையே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. என்ன சலசலப்புன்னா, இந்த கிரேக்க மொழி பேசுகிறவங்களுக்கு தான் உணவு அதிகமாக பரிமாறப்படுகிறது என்கின்ற ஒரு டைவர்ஷன் அங்கே வருது.
அப்போ இந்த செய்தி அப்போஸ்தலர்களிடத்தில் வருகிறது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்களுடைய பணி அல்ல, நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மற்ற பணியை தான் செய்கிறோம். ஆகையினால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு உண்மையும் உத்தமமாக இருக்கிற ஒரு 7 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க இந்த சர்ச்சோடைய நிர்வாகம், ஒருவேளை உணவு கொடுக்குற இந்த இதெல்லாம் அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதில் முதன்மையாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இந்த சேவான் என்று அழைக்கப்படுகின்ற கடவுளுடைய மனிதர். செஃபனோஸ் அப்படின்ற கிரேக்க பெயர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்குனுடைய அர்த்தம் என்னென்னா கிரீடம் அல்லது மணிமுடி என்று அர்த்தம். சத்தியத்தை சத்தியமாக போதித்தவர், கடவுளுக்கு எதிராக பேசினார் என்று சொல்லி பொய் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட ஒரு நபர். அன்பானவர்களே, ஆண்டவருக்காக உண்மையோடும் உத்தமத்தோடும் திருப்பணி செய்கிற பொழுது எதிர்ப்புகள் வரும் என்பதற்கு இவருடைய மரணம் மிக சாட்சியாக இருக்கிறது. என்னாகம 15ஆம் அத்தியாயம் 28ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. அறியாமையினால் பாவம் செய்தவர்களுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சன்னிதானத்தில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்படின்னா இந்த உலகத்தில் அறிந்து செய்கிற பாவம், அறியாமல் செய்கிற பாவம் என்று இருக்கிறது. சில சமயங்களில் நம்ம தெரியாமல் செய்கிற பாவங்கள் உண்டு. அது தப்புன்னு தெரியாது, சூழல் நம்மை அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போய் நிற்க வச்சிரும். அதன் முடிவில் தான் அடடே நான் தெரியாமல் இந்த தப்பு செஞ்சிட்டேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடாது, இதை பேசியிருக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம உணர்ந்து பார்க்குறோம். அது அறியாமல் செய்கிற பாவம். சில நேரங்களில் அறிந்தே செய்கிற பாவங்கள் உண்டு. அந்த அறிந்தே செய்கின்ற பாவங்களுக்கு மன்னிப்பு கடவுளுடைய கருத்தில் இருக்கிறது. அறியாமல் செய்கிற பாவங்கள் என்ன செய்யப்படும்? அதற்காக தான் இங்கே ஸ்தேவான் கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்கின்றதை பார்க்கிறோம். ஒவ்வொரு கடவுளுக்கு எதிரான தீமைகளுக்கும் இந்த உலகத்தினே பலன் உண்டு. அப்படி கடவுள் பலன் அளிக்கின்ற பொழுது, நீதி தீர்ப்பு செய்கிற பொழுது, இந்த அறியாமல் செய்கின்ற பாவங்களுக்காக கடவுளிடத்தில் நாம் மன்னிப்பு பெற வேண்டும். இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மோசேவை குறித்தும் பேசினபடினால அவர் மேல் குற்றம் சாட்டி அவரை நகரத்துக்கு வெளியே கல்லெறிந்தார்கள். எருசலேம் அந்த சங்கத்தில் நீதி தீர்ப்பில் அவருக்கு விசாரணை நடைபெறுகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 6-7 தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா 6ஆம் அத்தியாயத்தில் சேவான் ஆண்டவரை பற்றி ஒரு நீண்ட நெடிய அருளுரையை ஆற்றுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்பது நீங்கள் திட்டமிட்டே அவரை கொலை செய்தீர்கள் என்றும், மோசே சொன்ன நியாயப்பிரமாணமும் சட்டமும் உண்மையாக நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்று சொல்லி உண்மையை உறக்க எடுத்து சொன்னபடினாலே அவருக்கு எதிராக அவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள். அங்கே வர்ற வசனம் பல்ல நரன்னு கடித்தாங்க அப்படின்னு ஒரு வசனம் வருது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்ல விடாமல் கூச்சல் போட்டாங்க அப்படின்ற ஒரு வசனம் வருது. இன்னும் சொல்லப்போனால் அவர் என்ன சொல்கிறதுன்னு கேட்காம காதுகளை மூடிக்கொண்டார்கள் என்கின்ற வார்த்தைகள் அங்கே வருகிறது. அன்பானவர்களே, இந்த சூழலிலே தான் சேவான் நகரத்திற்கு வெளியிலே அழைத்து கொண்டு போய் அவரை கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி சேவான் பேசி கொண்டிருக்கிற பொழுது அவர் கடவுளை நோக்கி இறைவேண்டல் செய்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவருடைய முகம் தேவதூதருடைய முகம் போல பிரகாசித்தது அப்படின்னு அந்த வசனம் வருது. யோசித்து பார்க்கணும், அவரை நகரத்துக்கு வெளியில் கொண்டு வராங்க, கல்லெறிந்து கொல்லப் போகிறார்கள். ஒரு கூட்டம் தனக்கு எதிராக இருக்குது, முணுமுணுத்து கொண்டிருக்கிறது, கூச்சலிடுகிறது. அவர் சொல்கிறத காதிலே வாங்கலை. இந்த சூழலில் சேவானுடைய முகம் எப்படி பிரகாசமாக இருந்திருக்க முடியும்? இந்த சூழலை நம்ம இருந்தால் எல்லாமே நமக்கு எதிராக இருக்குது, நம்முடைய முகம் வாடி இருக்கும், அல்லது சோர்ந்து போயிருப்போம், அல்லது மரண பயம் நம்மளுக்கு அந்த நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த சூழலில் சேவானுடைய முகம் பிரகாசித்தது என்று சொன்னால், சேவானை பற்றி திருமறை சொல்லுகிற காரியம், அவர் அறிவும் ஆற்றலும் மிகுந்தவராக இருந்தார். கடவுளுடைய ஞானம் அவருக்குள்ள இருந்தது. தூய ஆவியினுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு அவர் கடவுளுடைய பணியை செய்தார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தார் என்கிற குறிப்பு இருக்கிறது. ஆக வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற எதிர்மறையான சூழல்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவரால் நாம் மனிதனமும் ஆட்கொள்ளப்பட்டு வழி நடத்தப்பட வேண்டும். இந்த பகுதியில் 2 வார்த்தை முக்கியமானது. இங்கே சேவானுடைய மன்னிக்கிற பண்பும் தன்னுடைய வாழ்வை கடவுளோடு கூட நிறைவு செய்கின்ற அந்த வாழ்வினுடைய நிறைவும், நம்முடைய வாழ்க்கையில் கூட பிறரை மன்னிப்பதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். துன்புறுகிறவர்களுக்காக இறைவேண்டுதல் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்துவை
பின்பற்றுவதனால் பலர் துன்புறுகிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் கல்விக்கான சலுகை மறுக்கப்படுகிறது, அரசு வேலைகள் மறுக்கப்படுகின்றன, குடும்பங்களிலே புறக்கணிக்கப்படுகிறார்கள், சமுதாயத்தாலே இழிவாக எண்ணப்படுகிறார்கள். இத்தகையோருடைய வலிகளை வேதனைகளை கடவுள் அறிந்திருக்கிறார். மத்தேயு 11:28 பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தில் ஒரு வசனம் நம்ம தினமும் சொல்கிற ஜெபம், பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அது ஆக்சுவலாக என்னன்னா, சாமி எங்கள் பாவத்தை மன்னியும், அதனால் நாங்கள் மற்றவங்களை மன்னிக்கிறோன்னு சொல்லலாம். ஆனால் கடவுள் பாருங்கள், அதுலேயே ஒரு டிமாண்ட் வைக்கிறார், அதுலேயே வைக்கிறார், நீ மற்றவங்களை மன்னிச்சாதான் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்படும். அப்படின்னா இந்த மன்னிக்கின்ற மாண்பு அல்லது வல்லமையை, மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சேவான் அப்படி தான் தன்னுடைய வாழ்வின் இறுதியிலே தனக்கு எதிராக கல்லெறிகிறவர்களை மன்னித்து கடவுளுடைய கரத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கின்றதை பார்க்கிறோம். உலகத்தில் பிறந்த நம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ அழைக்கப்படுகிறோம். உண்மை, நீதி, நேர்மையாக நடக்கின்ற பொழுது உலகம் நம்மை இகழலாம், கிறிஸ்துவின் பணிக்காக, நற்செய்திக்காக துன்பத்தை ஏற்கொள்ள வரலாம். ஆனால் நம்முடைய சாட்சிய வாழ்விலே எத்தனை துன்பங்கள், இன்னல்கள், இடர்பாடுகள் வந்தாலும் கடவுளை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் உலக வாழ்வு நமக்கு சதம் அல்ல, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தம் மிகுந்த வாழ்வாக இருக்கும். கடவுள் தாமே இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம்